நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. நடன இயக்குனர்கள் சங்கத்தின் தலைவர் தினேஷ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சேர்ந்து டான்ஸ் மாஸ்டர் ஒருவரை சரமாரியாக தாக்கும் காட்சிதான் இது. தமிழ்நாடு திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நடன கலைஞர்கள் மற்றும் நடன இயக்குனர்கள் சங்கத்தின் தலைவராக இருப்பவர் தினேஷ் மாஸ்டர். இவர் மீது பணம் கையாடல் மற்றும் பாலியல் விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காதது உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் எழுந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதை சங்கத்தில் உறுப்பினராக இருக்கும் கனடாவில் வசித்து வரும் டான்ஸ் மாஸ்டர் கௌரி சங்கர் தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. அப்போது அவர் தினேஷை பார்த்து நீங்கள் தலைவராக இருப்பதற்கு தகுதியில்லாதவர் என்கிற ரீதியில் பேசியதாக கூறப்படுகிறது. மேலும் சங்கத்தின் வாட்ஸ்அப் குரூப்பில் தினேஷ் மாஸ்டரை விமர்சித்து பதிவுகளையும் கௌரி சங்கர் பதிவிட்டு வந்திருக்கிறார். இதனால் இருவருக்கும் இடையே நீரு பூத்த நெருப்பாக பிரச்சனை இருந்து வந்திருக்கிறது. இந்த சூழலில் கடந்த மார்ச் 30 சங்க உறுப்பினர் அங்கீகாரத்தை புதுப்பிப்பதற்காக கனடாவில் இருந்து கௌரி சங்கர் வந்திருக்கிறார். அப்போது அவரிடம் சந்தாவை வாங்க மறுத்ததோடு தன்னை விமர்சித்தது தொடர்பாக தினேஷ் மாஸ்டர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சங்க அலுவலகத்தில் சிசிடிவி கேமராக்கள் இல்லாத இடத்திற்கு கௌரி சங்கரை அழைத்து சென்ற தினேஷ் மாஸ்டர் தனது ஆதரவாளர்களான சங்க நிர்வாகிகள் சிலரோடு சேர்ந்து தாக்கியிருக்கிறார். திரும்ப என்ன இங்கிருந்து அந்த சைட் கார்னருக்கு கேமரா இல்லாத பொசிஷனுக்கு கூட்டிட்டு போய் பேசிக்கிட்டே இருக்கும்போது பட்டார்னு அடிச்சாரு. தினேஷ் மாஸ்டர் அடிச்ச உடனே செக்ரட்டரி செந்தில் வந்து உடனே கழுத்தை பிடிச்சு அவர் அடிக்க ஆரம்பிச்சாரு. உடனே வந்து கூட அந்த கமிட்டி மெம்பர் சுரேஷ் அவர் என் சட்டையை பிடிச்சி தள்ளுற மாதிரி, அதாவது எப்படின்னா இவங்க வந்து ப்ரீ பிளான்ட் இது அந்த நடந்த இன்சிடென்ட் வந்து எனக்கு லேட்டரா நான் கெஸ் பண்ணும்போது இது வந்து ப்ரீ பிளான்டா தெரியுது. தடுக்கிறவங்க வந்து அடிக்கிறவங்க தடுப்பாங்க, அடி வாங்குறவங்களை தடுக்க மாட்டாங்க. இங்க வந்து இவங்க அடி வாங்குறவங்க தடுக்கிற மாதிரி என்ன தடுக்கிறாங்க, மத்தவங்க எல்லாம் அடிக்கிறாங்க. கூட சேர்ந்து அப்பாஸ் விஜின்னு ஒரு உறுப்பினர் அவரும் வந்து அடிக்க ஆரம்பிச்சார். ஏனெனில் ஏற்கனவே தன் மீது சங்கத்தில் பல்வேறு புகார்கள் இருந்து வரும் நிலையில் டான்ஸ் மாஸ்டர் ஒருவரை தாக்கியது சிசிடிவி கேமராவில் பதிவானால் தேவையில்லாத சர்ச்சைகளை ஏற்படுத்தும் என கருதியிருக்கிறார். ஆனால் அவரது கெட்ட நேரமோ என்னவோ சங்கத்திற்கு எதிர் வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவில் அனைத்து காட்சிகளும் பதிவாகிவிட்டன. இந்த சிசிடிவி காட்சிகள் கௌரி சங்கருக்கு கிடைக்கவே சங்கத்தின் துணைத் தலைவர் கல்யாண் மாஸ்டரிடம் புகார் அளித்ததோடு வாட்ஸ்அப் குரூப்பிலும் பதிவிட்டிருக்கிறார். இதை கண்ட நடன இயக்குனர்கள் மற்றும் நடன கலைஞர்கள் தினேஷ் மாஸ்டருக்கு எதிராக கொந்தளித்து விட்டனர். இந்த விவகாரம் பூதாகரமாகவே தாம் தலைவர் பதவியில் இருந்து விலகிக் கொள்வதாகவும் தேர்தல் நடத்தி புதிய தலைவரை தேர்வு செய்து சங்கத்தை நடத்தி கொள்ளும்படியும் துணைத் தலைவர் மற்றும் முக்கிய நிர்வாகிகளிடம் கூறியதாக தெரிகிறது. இந்த மீட்டிங் நடக்கும் முன்னாடி பர்சனலா வந்து பேசிட்டு நான் வந்து ரிசைன் பண்ணிக்கிறேன், நான் ஒதுங்கிக்கிறேன், இந்த மீட்டிங் வைக்காதீங்க அப்படின்னாரு. நான் சொன்ன மீட்டிங் வைக்கலன்னா பொதுமக்களுக்கு தெரிஞ்சாகணும், நம்ம மக்களுக்கு தெரிஞ்சாகணும், மெம்பர்ஸுக்கு. இதெல்லாம் ரொம்ப தப்பாயிடும். நீங்க வந்து மீட்டிங் வாங்க, ஒன்னும் இல்லை, பெருந்தன்மையா வந்து ஆமாப்பா நான் ஏதோ தெரியாம கோவத்துல அடிச்சிட்டேன் மன்னிச்சிருன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு மாஸ்டர். அங்கே அப்ப நீங்களே தான் சொன்னீங்க நிர்வாகத்தை கலைச்சிடுறேன்னா எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, அதை நீங்க ஒத்துக்கிட்டு போங்க முடிஞ்சிச்சுன்னு. இல்ல நான் மீட்டிங்லாம் வரமாட்டேன் அப்படின்னாரு. சரி வர வேண்டாம், நாங்க மீட்டிங் போட்டோம். அதே அவர் சொன்ன அதே டிசிஷன் தாங்க எடுத்தோம். அவர் சொன்ன அதே டிசிஷன் தான் எடுத்தோம். அவர் வந்து நிர்வாகத்தில் இருக்கக்கூடாது, ரிசைன் பண்ணோம், அடுத்த எலெக்ஷன் நிற்க கூடாது. அதை கொண்டு வந்து இங்க கொடுக்கலான்னு வந்தா
ரவுடிசம் பண்றாங்க. இதனையடுத்து துணைத் தலைவர் கல்யாண் மாஸ்டர் சென்னை டி நகரில் உள்ள சங்கத்தின் அலுவலகத்தில் பொதுக்குழுவை கூட்டி தினேஷ் மாஸ்டருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார். பின்னர் இந்த தீர்மானத்தில் கையெழுத்து பெற சென்றபோது தலைவர் தினேஷ் கையெழுத்திட மறுத்ததோடு தனது ஆதரவாளர்கள் மூலம் ரகளையிலும் ஈடுபட்டதாக புகார் கூறப்படுகிறது. நம்பிக்கையில தீர்மானம் தான் கொண்டு வந்தோம். அவர் மேலேயும் நிர்வாகத்து மேலேயும் செயற்குழு மேலேயும். ஏன்னா அவருக்கு அவர் பண்ற தப்ப கேட்காம தொடர்ந்து அவர் பைலா மீறாரு, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்க என்ன பண்றீங்க? சரி, ஒருத்தர் பண்ணிட்டாரு, அதை கேட்கணும்ல, அதை பண்ணல சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கோம். நடவடிக்கை இவர்கள் இந்த எலெக்ஷன்ல நிக்கக்கூடாது, இத்தனை வருஷம் எலெக்ஷன் நிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சில நடவடிக்கை எடுத்திருக்கோம். இப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. இந்த தீர்மானத்தை கொடுக்க போறோம். இன்னைக்கு ஆளை வச்சு செட் பண்ணி கத்த விடுறாங்க, அது பண்ண விடுறாங்க, ஒருத்தர் ஏறிட்டு வர்றாங்க சவுண்டு. அதாவது நேற்று நீங்க ஒன்னும் உதாரணம் இல்லை, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மீட்டிங் நடந்திருக்கும். நீங்க அந்த மீட்டிங் எடுத்து பாத்தீங்கனாலே தெரியும் அந்த மீட்டிங் எப்படி நடந்து ரவுடிசமா நடக்கும். இதனால் ஆத்திரமடைந்த துணைத் தலைவர் கல்யாண் மாஸ்டர் தலைமையிலான நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் சங்க அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் இரு தரப்பினரிடமும் விசாரணை நடத்தினர். எனினும் தனது தவறை ஒப்புக்கொண்டு தினேஷ் மாஸ்டர் பதவி விலகும் வரை போராட்டம் தொடரும் என கல்யாண் மாஸ்டர் தலைமையிலான தரப்பு தெரிவித்திருக்கிறது. இந்த சம்பவத்தால் நடன கலைஞர்கள் மற்றும் இயக்குநர்கள் மத்தியில் பரபரப்பு நிலவுகிறது. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today.